இது வரைக்கும் நடந்த ஹோம் மேட்சஸில் 9 மேட்ச் தொடர்ந்து ஹோம் டீம் வின் பண்ணாங்க. ஆர்சிபி தங்களோட ஹோமில் தோற்றாங்க. திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோம் டீமில் ஜெயிக்கக்கூடிய அந்த பாதை அந்த ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது திரும்ப லக்னோ செய்வாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். பட் ஆனால் சனிக்கிழமை எல்லாருமே வந்து சண்டையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வேடிக்கை பார்க்கறதுக்கான ஒரு நாளாக இருக்கும். ஏன்னா எப்பவுமே ஆர்சிபி, மும்பை, சிஎஸ்கே, கேகேஆர், ஸோ இந்த டீம்களோட ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மேட்ச் நடக்கும், அவங்க மாதிரி பரபரப்பாங்க. அவங்களுக்கு மேட்ச் இல்லைனாலும் அவங்களோட எதிரி மச்சான்கள் பங்காளிகள் ஆடகம் பொழுது பார்ப்பாங்க. பட் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் என்னன்னா சில பேர் ஐ திங்க் ரொம்ப அதிகமாக பார்க்க மாட்டாங்க. ஆனால் ஐபிஎல் அப்படிங்கிறது வந்து திடீர்னு ஹே மேட்ச் நடந்துக்கிட்டு இருக்கா, என்ன நடந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்க்க வைக்கும். அப்படி இந்த மாதிரியான மேட்சாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் சனிக்கிழமை லக்னோவில் போய் மேட்ச் போட்டிருக்கிறாங்க. லக்னோ வந்து இது வரைக்கும் ஸ்லோவாக தான் இருந்துக்கிட்டு இருந்தது, பேட்டர்ஸுக்கு ஒஸ்ட்டாக இருந்துச்சு. எப்படி பார்க்க போகிறாங்க சனிக்கிழமை சாயங்காலம் 7:30 மணிக்கு எனக்கு தெரியல. நிறைய பேர் விளையாடுறது வந்து டயர்டாக இருந்துக்கிட்டு மேட்ச் பார்த்துட்டே சாப்பிட்டு தூங்கினாலும் தூங்கிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு மேட்சாக இருக்குமா? பேசுவோம், நல்ல மேட்சை கொடுங்க தவான், KL ராகுல்னு கேட்டுக்கிறேன். பேசுவோம். ஜெனில் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த IPL 2024 மட்டைப்பந்து பாய்ஸில் லக்னோவில் நடக்கக்கூடிய லக்னோ சூப்பர் ஜெயண்ட் வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ஃபேண்டசி ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்க வந்துருக்கிறீங்க. லக்னோட பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட் அண்ட் டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் நார்த்து டியூ ஃபேக்டர் எனக்கு அந்த அளவுக்கு உறுதியாக சொல்ல முடியாது, இருக்கலாம்னு நான் சொல்லிக்கிறேன். அடுத்து பிச் பொறுத்த வரைக்கும் டைமென்ஷன்ஸ் ரொம்ப பெருசு, அவுட்ஃபீல்டு குயிக்காக தான் இருக்கும், ஆனால் டைமென்ஷன்ஸ் ரொம்ப பெருசு. ஆனால் இப்போ சம்மர் ட்ரையாக ஆகும்போது அவுட்ஃபீல்டு தெட்டி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அவுட்ஃபீல்டை தாண்டி அவுட்ஃபீல்டோட டைமென்ஷன்ஸ் ரொம்ப பெருசு, எஸ்பெஷலி ஸ்கொயர் ரொம்ப பெருசு. ஸ்ட்ரைட்டாவது கொஞ்சம் பக்கத்தில் இருக்கும், பட் ஸ்கொயர் கவுக்கான ரொம்ப பெருசுங்கிறதுனால ஸோ இங்கே ஸ்பின்னர்ஸ்களுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். அதாவது இது ஷார்ஜா, சென்னையில் இது இந்தியாவில் இருக்கக்கூடிய பிச்சர்ஸ்லாம் வந்து டைமென்ஷன்ஸ் சின்னதாக இருக்கும், ஆனால் ஷார்ப் டேர்ன், ஸ்கொயராக, ரேங்க் டேர்னராக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஸ்கோர் பண்ணலாம். ஆனால் இங்கே டைமென்ஷன்ஸும் பெருசு, அதாவது பிச்சும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாதிரி ஷார்ப்பாக மாதிரி ரேங்க் டேர்னராக இருக்கும். கீழே தான் பால் வரும் அப்படிங்கும் பொழுது இங்கே தான் மாட்டிக்கிறாங்க. இங்கே அதிகபட்சமாகவே நீங்கள் அடிச்சிங்கன்னா 160 அடித்தாலே நீங்கள் ஃபைட் பண்ணலாம். அது ஃபைட்டபிள் ஸ்கோர் இல்லை, ஒரு மாதிரி டிஃபெண்டபிள் ஸ்கோராக தான் நான் அதை பார்க்குறேன். ஆனால் இங்கே ஸ்பின்னர்ஸுகளுக்கு, அதாவது லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸுகளுக்கு, லெக் ஸ்பின்னர்ஸுகளுக்கு, ஸ்லோவர்னு போடுறவங்களுக்குலாம் வந்து மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ். பட் ஆனால் மேபி பிச் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் நியூ பாலுக்கு ஒரு 2 ஓவர் கை கொடுத்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில், அதுக்கப்புறம் பேட்டர்ஸுக்கு கொஞ்சம் பாலுக்கு பேட் வந்து அதில் டாஸை வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கிறது என்னை பொறுத்தவரைக்கும் ரொம்ப சரியானதாக நான் பார்க்குறேன். ஆனால் சில பேர் யோசிக்கலாம், இந்த மாதிரியான பிச்சில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டோம், நியூ பால் வச்சு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் விக்கெட் போக போக ஒஸ்ட்டானாலும் சேஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி போனாலும் ஓகே. ஸோ இதுதான் பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட் அண்ட் டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும். 11th பொறுத்த வரைக்கும் நான் லக்னோவில் ஆட போகிறாங்க, அதனால் ஏதாவது மாற்றம் இருக்கும். உள்ள சித்தார்த் மணி மாறன், அமித் மிஸ்ரா அங்கே ஆட வைப்பாங்க லக்னோன்னு பார்க்கும்போது ஜஸ்டின் லேங்கர் கண்டிப்பாக முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. முடியாதுன்னா ஷமர் ஜோசப் கதவை தட்டிக்கிட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் நாங்கள் போன மேட்ச்சில் அதில் அவன் தான் ஆடுவோங்கிறது அவர் சொல்லிட்டாரு. அப்புறம் உங்கள் இஷ்டம் இல்லை ஜஸ்டின் லேங்கர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் மனசில் ஓடிச்சு. ஓகே, பெரியவங்க முடிவெடுக்கிறாங்க, சரியாக இருக்கலாம். அடுத்து பஞ்சாப் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த விதமான மாற்றமும் செய்ய மாட்டாங்க. 11th பொறுத்த வரைக்கும் தீபக் ஹூடா மேபி வந்து சப்பா தான் இருப்பார். அவர் பதோனி இந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்களாம் தான் இருப்பாங்க. கீழே ஹர்ஷல் பட்டேல் அங்கே சப்பா இருந்தாரா? ஆமாம், அவரு இல்லை ப்ராப் சிம்ரன் யாராவது ஒருத்தவங்க வெளில வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 11th பொறுத்த வரைக்கும் நான் எதிர்பார்த்தேன் ஏதாவது ஸ்பின்னர்ஸ் எக்ஸ்ட்ரா உள்ளே கொண்டு வருவாங்கன்னு. பட் அதுக்கு போக ஸ்பின்னர்ஸ் நிறையா இருக்கிறாங்க அப்படிங்கிறத யோசிக்கலாம். பார்ப்போம் எந்த அளவுக்கு கை கொடுக்க போதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் 11th பொறுத்த வரைக்கும். அடுத்து பேட்டில் பொறுத்த வரைக்கும் அப்படின்னா நான் சொல்லிட்டேன் டிபெண்ட் ஆன் பிச். ஸோ பிச்சு கொஞ்சம் ஸ்லோவாக, ஸ்கொயர் ரொம்ப பெருசாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக பால் திரும்பும் அப்படிங்கும் பொழுது ஸ்பின்னர்ஸ் எக்ஸ்ட்ரா எதிர்பார்த்தேன், இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2 டீமோட ஃபாஸ்ட் பாலிங் அட்டாக் எடுத்து பார்க்கும்பொழுது காகிசோர் ரபடா, அதுக்கப்புறம் ஹர்ஷ்தீப் சிங், ஹர்ஷல் பட்டேல், இவங்க சாம் குரன், இந்த 3 பேர்த்த வந்து அங்கேருந்து கொண்டு வருவாங்க பஞ்சாப் கிங்ஸ்லேருந்து. இப்போ நீங்கள் லக்னோ எடுத்துட்டிங்கன்னா மோசின் கான், நமில் உல் ஹக், யஷ் தக்கூர், ஒரு 3 பேர் இவங்க கொண்டு வராங்களா. லக்னோ வந்து அவங்க ஸ்பின்னர்ஸ் ரொம்ப டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்கிறது நல்ல விஷயம். ரவி பிஷ்ணோய், குருல் பாண்டியா, மிஸ்ராவை கொண்டு வர மாட்டாங்கல்ல. இப்போ தீபக் கூட போடுவாரா? குருல் பாண்டியா, ரவி பிஷ்ணோய், இவங்க 2 பேர் தான் இருக்கிறாங்க. இது தவிர்த்து அயோஷ் பதோனி கையிலையும் பால் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு மாதிரி அவரும் ஃப்ளாட்டாக போடுவார். இப்போது 2 டீமோட ஃபாஸ்ட் பாலிங் சொல்லிட்டு எதுக்கு ஸ்பின்னர் சொன்னேன் அப்படின்னா, ஃபாஸ்ட் பவுலிங் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஆனால் அதாவது பஞ்சாப் கிங்ஸோட ஃபாஸ்ட் பவுலிங் அப்படிங்கிறது லக்னோவுக்கான ஃபாஸ்ட் பவுலிங்கா இதில் ஹர்ஷல் பட்டேல் நல்ல சாய்ஸ். ஏன்னா அவர் வந்து ஒரு மாதிரி விக்கெட் ஒரு மாதிரி உடையும் பொழுது யாக்கர்ஸ் சரியாக அக்யூரேட்டாக விழும்படுத்துற அவர் நம்மளே யாருக்கு டெத் வருதோ, ஆனால் டெத் ஓவர் அவர் சரியாக பவுல் பண்ண மாட்டாரு. ஆனால் நியூ பாலில் அவர் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க அதாவது முல்லன்பூரில் போட்ட மாதிரி நல்லா போடுவார்னு நான் நினைக்கிறேன். ஒன்று அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
சாம் குரன் பவுலிங் போடுறதில்ல, பட் ஒரு ஓவர் 2 ஓவர் போடுங்க, கொஞ்சம் எனக்கு நியூ பால் உங்களுக்கு மூவ் ஆகும், ஒரு கேஎல் ராகுல் தேவ்தத் படிக்கல நீங்கள் எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு அப்படின்னு சொல்லிட்டு வரல தவான் சொல்லும் பட்சத்தில் பண்ணார்னா அதான் ஓகே. ஹர்ஷ்தீப் சிங், சாம் குரன், அதுக்கப்புறம் வந்து ஹர்ஷத் பட்டேல் எல்லாரும் யாக்கர் நல்லா அடிப்பாங்க. அன்னைய அவங்களுக்கு அமைஞ்சிச்சுன்னா டெஃபினட்டாக கலக்குவாங்க. இந்த பக்கத்தில் ஸ்பின்னர்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹர்ப்ரீத் பிரா, லியம் லிவிங்ஸ்டன், ராகுல் சஹர்னு சொல்லிட்டு ஒரு 3 லெக் ஸ்பின்னு, லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னு, அதுக்கப்புறம் வந்து லெக் ஸ்பின் லெஃப்ட் ஆஃப் ஸ்பின் போடக்கூடிய லியம் லிவிங்ஸ்டன் 3 பேருக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 3 ஓவர் போடுவாங்க. இது தவிர யாராவது ஒரு ஸ்பின்னர் அவங்க கொண்டு வராங்க அப்படின்னா நான் எதிர்பார்க்கறது 12 ஓவர் 13 ஓவர் ஒரு ஸ்பின்னர்னு எதிர்பார்க்குறேன். ஆனால் அந்த பக்கத்தில் எனக்கு தெரிஞ்சு லக்னோவில் அதை நிறைவேற்றுவாங்கன்னு தோணுது. அதான் ஸ்பின்னர் எதிர்பார்த்தேன், பட் ஸ்பின்னர் அப்படி இல்லை. 2 டீம்லையுமே ஸ்பின் அட்டாக் பொறுத்த வரைக்கும் பேலன்ஸ்டான சைடாக தான் 2 டீமும் இருக்கிறாங்க. பட் பவுலிங் பொறுத்த வரைக்கும் எனக்கு லக்னோ ஸ்லைட்லி ஒரு அப்பர் ஹேண்டாக இருக்கிறாங்க. சரிப்பா 2 பேரும் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க. ஆனால் எந்த டீம் வந்து எந்த டீமோட பவுலிங்கை பீட் பண்ணும் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இப்போ லக்னோவில் வந்து எனக்கு கேஎல் ராகுல், நிக்கலஸ் புரான், ஸ்டாயினிஸ், குருல் பாண்டியா. ஸ்டாயினிஸ் அந்த லிஸ்ட்டில் சேர்க்கலாமா? அவர் ஸ்லோவா பால்களுக்கு தான் கொஞ்சம் கஷ்டப்படுவார். அப்போ கேஎல் ராகுல், ஆயுஷ் பதோனி, நிக்கலஸ் புரான், குருல் பாண்டியா கூட விடுங்க. தீபக் கூட சரி ஓகே, தீபக் கூட ஒரு மாதிரி இருக்கிறாரு, ஆனால் ரீசன்ட் பாஸ்டில் நல்லா விளையாண்டுருக்காரு. பட் இங்கே ஸ்பின் ஆடுறதுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் நல்லா பேட்டர்ஸ் இருக்காங்க. பட் ஷிகர் தவான், பிராப் சிம்ரன் எனக்கு ஆடுவார், ஆனால் கொஞ்சம் ஒரு மாதிரி தகுடு தத்துவம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஜிதேஷ் சர்மா, சாம் குரன் இப்போ ஆங்கர் ரோல் ஆடுறாரு. லிவிங்ஸ்டன் ஒரு பெரிய ஷாட்டுக்கெலாம் போகிறாரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 பேர், ஒரு 2-3 பேர் இங்கே இருந்தாலும் அங்கே ஒரு நிறைய பேர் இருக்காங்க ஸ்பின் ஆடுறதுக்கும் கொஞ்சம் ஃபாஸ்ட் பாலிங் ஆடுறதுக்கும். இந்த கண்டிஷனில் ஃபாஸ்ட் பாலிங்கிறது வந்து ஒரு கேஎல் ராகுலுக்கோ தேவ்தத் படிக்கலுக்கோ ஆடுற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஓரம். என்ன தான் நீங்கள் பவுன்ஸ் போட்டு அடித்து எடுத்தாலும் அங்கே ஆண்ட்ரே பர்கர், ட்ரெண்ட் போல்ட், ஜெய்ப்பூர் ஹார்ட் விக்கெட்டில் வந்து அந்த அடித்து ஏற்றுறாங்க. பட் இந்த பிச்சில் வந்து பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் அவ்வளோ கொடுக்காதுங்க பொழுது தேவ்தத் படிக்கல ஒரு கேஎல் ராகுலில் ரொம்ப நல்லா ப்ளே பண்ண முடியும். நியூ பால்ங்கிறது தானே இப்போ டெத் ஓவரில் ஒரு நிக்கலஸ் புரான், ஸ்டாயினிஸ், ஒரு குருல் பாண்டியா இவங்க வருவாங்க. என்ன எஸ்பெஷலி நிக்கலஸ் புரான் அண்ட் ஸ்டாயினிஸ் வரும்பொழுது ஒரு ஒரு ஹர்ஷ்தீப் சிங், அதுக்கப்புறம் ஹர்ஷத் பட்டேல் வருவாங்க. ஸோ இவங்க ஆடுறதுக்கு எனக்கு தெரியும் லக்னோவில் ஒரு மாதிரி பேட்டிங் ஆர்டர் இருக்குதுன்னு எனக்கு தோணுது. பதோனி இங்கே கண்டிப்பாக எனக்கு என்னமோ நாளைக்கு 25 ரன்ஸ் 30 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணுவார், அவர் வந்து டாப் ஆர்டரில் அனுப்பும்போதுன்னு தோணுது. ஸோ பேட்டிங் எனக்கு தெரிஞ்சு பஞ்சாபை விட லக்னோவோட ப்ராமிசிங்காக இருக்குன்னா பேட்ஸோட பேர் உங்கள் வாயில் வரவே இல்லையே அப்படின்னா இல்லை அவரோட பேட்லேருந்து நான் ரன்கள் வரல, ஏதோ ஒரு காரணங்களால் அவர் ரன் அவுட் ஆகுறாரு, விக்கெட்டை விடுறாரு. ஸோ பேட் ஷோ ரன் அடிக்கும் பட்சத்தில் நான் அதுக்கு அடுத்த மேட்ச்லேருந்து நான் அவர் கான்ஃபிடண்டாக சொல்லுவேன். பட் இங்கே ஸ்பின்னர்ஸ் விளையாடுறாங்கிறதுனால பேட் ஷோ இங்கிலாந்து சீரிஸ் ஃபுல்லாகவே ஸ்பின்னிங் கொஞ்சம் தடவனாருங்கிறதுனால ஸோ பேட் ஷோவை நான் கொஞ்சம் லைட்டாக பின்னாடி தான் நான் வைக்கிறேன். பிராப் சிம்ரனும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் இன்னும் கொஞ்சம் காமிக்க வேண்டியது இருக்குது. 100 அடிச்சாரு போன IPL. இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லக்னோ ஸ்பின்னர்ஸும் நல்லா வச்சிருக்காங்க. அண்ட் லக்னோக்கு ஏற்ற மாதிரி நான் ஃபாஸ்ட் பாலர்ஸையும் கொஞ்சம் வச்சிருக்காங்க. அண்ட் பேட்டிங் லைனப்பும் நல்லா இருக்குது. அண்ட் பஞ்சாபை கம்பேர் பண்ணும்பொழுது ஸோ யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறது நீங்கள் கேட்கும்பொழுது ஸோ லெஃப்ட் ரைட் காம்பினேஷனுங்கிறதெல்லாம் தாண்டி அண்ட் 2 டீமில் இருக்கக்கூடிய காம்பினேஷன் அண்ட் இந்த லக்னோக்கான டீம் வச்சிருக்கிறாங்க லக்னோ சூப்பர் ஜெயிங்கிறதுனால. ஸோ ஹோம் டீம் திரும்பவும் ஜெயிப்பாங்க. 51% லக்னோ ஜெயிக்கிறதான சான்சஸ் இருக்குது. அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் 49% ஜெயிக்கிறதான சான்சஸ் இருக்குது. கேஎல் ராகுல் பொறுமையாக தான் ஆடுவார். கேஎல் ராகுல் பொறுமையாக நின்று 20 ஓவர், அதாவது 70 பாலுக்கு 70 ரன் அடித்தாலும் மற்றவங்க இருந்து அடித்து 170 180 அடித்தாலே ஒரு மாதிரி நல்ல ஸ்கோர். 180 போனால் ரொம்ப நல்ல ஸ்கோர் பார்ப்போம். தவானும் இங்கே ஒரு மாதிரி நல்லா ஸ்விங் மூமெண்ட்னா ஒரு 50 ரன் அடிச்சிருவார். கேஎல் ராகுல் இவங்க 2 பேரும் 50 ரன் அடிச்சிருவாங்க, சந்தேகமே கிடையாது. மற்றவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத ஒரு பெரிய கேள்வி. குயின் டிகா இங்கே பவர் பிளேயில் எவ்வளோ ரன் அடிக்கிறாரோ சுனில் நாராயண் மாதிரி பழைய குயின் டிகா மாதிரி அடித்தாருன்னா அது மொத்தமும் ஒரு மாதிரி பெரிய பிரச்சனை. பேட் ஷோ குயின் டிகாக் ஒரு மாதிரி இப்போ பாருங்கள் கேஎல் ராகுல் தவான் ஸ்கோர் பண்ணிடுவாங்க. குயின் டிகாக் இந்த பக்கம் பேட் ஷோ ஒரு மாதிரி கொஞ்சம் பயம். ஆயுஷ் பதோனி, பிராப் சிம்ரன் ஒரே மாதிரி இருக்காங்க. பட் பதோனி கொஞ்சம் ஸ்கோர் பண்ணிடுவாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ அனாலிசிஸ். அடுத்ததான் ஃபேண்டஸி பொசிஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்லோவாக இருக்கும், அவுட்ஃபீல்ட் பெருசாக இருக்கும் அதெல்லாம் சொல்லிட்டேன். ஆனால் மேலேயே நான் ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டேன். தவான், கேஎல் ராகுல் எடுத்துக்கோங்க, மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் நிக்கலஸ் புரான், ஜிதேஷ் சர்மாவை பிக் பண்ணிக்கோங்க விக்கெட் கீப்பர்களில். தேவ்தத் படிக்கல் எனக்கு என்னமோ கண்ணுக்கு கொஞ்சம் நல்லா தெரியாரு. தேவ்தத் படிக்கல ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஆல்ரவுண்டரில் சாம் குரன் பவுலிங் போடுவாரான்னு தெரியாது, பட் பேட்டராக எனக்கு தேவை சாம் குரன். அவர் நம்பர் 4 வந்து ஒரு மாதிரி நல்லா ஆடுறவராக கண்ணுக்கு தெரியாது. ஸ்டாயினிஸ் கொஞ்சம் வெடிக்கிறவர் தான், அப்பப்போ பார்த்துக்கோங்க. குருல் பாண்டியா பிக் பண்ணிக்கலாம். குருல் பாண்டியா, லியம் லிவிங்ஸ்டன் நான் பிக் பண்ணியிருக்கிறேன். என் டீமுக்கு எனக்கு கண்டிப்பாக தேவை. ஏன்னா ஒருவேளை அவர் கையில் தவானோட கேப்டன்சி ரொம்ப ஸ்டீரியோ டைப்பாகவே இருக்கும், எதுவும் ட்ரை பண்ண மாட்டேறேன். ஸோ லியம் லிவிங்ஸ்டனுக்கு கொடுத்தா பெட்டராக இருக்கும். விக்கெட் எடுத்தால் நல்லது, 2-3 சிக்ஸ் அடித்தா ரொம்ப நல்லது. அண்ட் பவுலிங் பொறுத்த வரைக்கும் பிஷ்னோய், ஹர்ப்ரீத் பரார், ஹர்ஷ்தீப் சிங்கை வந்து நான் பிக் பண்ணியிருக்கிறேன். குருல் பாண்டியா தவிர்த்துறாதீங்க, ஏன்னா குருல் பாண்டியா எப்படியும் 2-3 ஓவர் போடுவார். பேட்டிங் எனக்கு தெரியல, பட் குருல் பாண்டியா மாதிரியான கண்டிஷன் தான் எக்கனாமிஸ்ட்டாக இருப்பாருங்கிறதுனால நான் வந்து குருல் பாண்டியாவை பிக் பண்ணியிருக்கிறேன். கேப்டனாக அவர் போடும்போது அவர் ஒரு மாதிரி ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு. ஸோ இப்போ ஸ்டாயினிஸ் தான்
இல்லைனா நீங்கள் குருல் பாண்டியவா. ஸ்டானிஸ் நியூ பால் ஒரு கையில் கொடுத்துட்டாரு அப்படின்னா கேஎல் ராகுல் ஓகே. பட் இம்பாக்ட் பிளேயர் ரூலுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ரவுண்டர்ஸோட வேலையை ரொம்ப கம்மி பண்ணுது. அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. என்னோட டீம் இதுதான். கேப்டன் வைஸ் கேப்டன் கொஞ்சம் கஷ்டம். நான் வந்து அட்லீஸ்ட் ரபடாவே டீமில் எடுக்கல, அதையும் நான் சொல்லிக்கிறேன். கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் எனக்கு பெருசாக ஐடியா இல்லைங்க. ஓகேங்களா, கேப்டன் வைஸ் கேப்டன் பார்த்துருங்க, பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்களே அப்படின்னா இல்லை எனக்கு இந்த பிக்சர் எவ்வளோ ஸ்கோர் வருங்கிறதே என்னால் விசுவலைஸ் பண்ண முடியல. ஏன்னா அந்த மேட்ச் எப்படி இருக்குங்கிறதே விசுவலைஸ் பண்ண முடியல. ஆனால் ஸ்பின்னர்ஸ் நான் நினச்ச மாதிரி ஒரு மாதிரி தரையோட தரையாக பாம்பு விடுவாங்களாங்கிறது எல்லாமே டவுட்டடாக தான் இருக்குங்களா. டன், என்னோட டீம் இதுதான். கேப்டன் வைஸ் கேப்டன் உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு விருப்பம். இந்த ஒரு மேட்ச் நீங்கள் எடுத்துக்கோங்க. எனக்கு எதாவது அஸ்தீப் சிங் யார்கர் நல்லா போடுவார், மற்றவங்களாம் போடும். சில பேர் சாம்கர் பவுலிங் போடுவாங்கிறதே டவுட்டாக இருக்குதுல்ல. ஸ்டாயினிஸ்கல் ஓவர் கொடுப்பாராங்கிறத டவுட்டாக இருக்குதுல்ல. இந்த இம்பாக்ட் பிளேயர் வந்து மொத்தமாக கிடச்சிருச்சு. ட்ரீம் லெவல் விளாட்ற நம்மளுக்கு தான் பெரிய ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி எனக்கும் தோணுது. தென் ரெவ்யூ முடியுது, ப்ரீ அனாலிசிஸ் முடியுது, ஃபேண்டஸி 11 ப்ரெடிக்ஷன் முடியுது. அடுத்து உங்கள் ரிவ்யூவில் பார்க்குறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். பார்க்கலாங்க அடுத்தடுத்த வீடியோக்களில்.